வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்என் இன்ஃபோடெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேரும். நன்றி. இந்த வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு மெயின் பர்சன் சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா, அவர் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஃபேமிலியோட நிதி நிலைமையை சமாளிக்கிறதுக்காக ஒரு பல்க் அமௌண்ட் இன்சூர் பண்ணியிருப்பார். அது 1 crore இருக்கலாம், 2 crore இருக்கலாம், 5 crore இருக்கலாம், 10 crore இருக்கலாம். அவங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். நார்மல் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, அது வேறு. டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது மினிமம் ப்ரீமியத்தில் அதிகமான கவரேஜ் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்ஐசி இருக்குது, சேவிங்ஸ் பிளான் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில், ஐசிஐசிஐயில் எல்லாத்துலேயும் சேவிங்ஸ் பிளான் இருக்குது. சேவிங்ஸ் பிளான் இருக்குது, ப்ளஸ் இன்சூரன்ஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மந்த் அண்ட் மந்த் ஹெவி அமௌண்ட் கட்டுவீங்க. அது உங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் கட்டினா 20 இயர்ஸில் டபுள் ஆகும், அந்த மாதிரி வரும். ப்ளஸ் கவரேஜும் வரும். அது மினிமமாக இருக்கும், ஒரு 10 lakh 15 lakhsன்னு இருக்கும். ஆனால் பெரிய அமௌண்ட் இருக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ் மினிமம் ஒரு மந்த்லி ஒரு 3000 கட்டினாலும் உங்களுக்கு 1 crore 1.5 crore வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட மெயின். நம்ம டேர்ம் இன்சூரன்ஸு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதை எப்படி எடுக்கணும்? நிறைய கம்பெனிஸ் இருக்குது இன்றைக்கி டேர்ம் இன்சூரன்ஸு. அதில் எது பெட்டராக இருக்குன்னு எப்படி எடுக்கணும் அதை பற்றி பார்ப்போம். கூகுளில் போய்ட்டு கிளைம் செட்டில் ரேஷியோ ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு போட்டிங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு போட்டிங்கன்னா ரிசல்ட் வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாலிசி பஜார் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் ஒரு டம்மியான ஒரு டீட்டெயில் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஒரு 38 இயர்ஸ் ஒருத்தருக்கு ஆகிருக்கு. அவர் பாலிசி எடுத்தார்னா அவர் எத்தனை வருஷம் வரை எடுப்பார், அதுக்கு என்ன ப்ரீமியம். இதில் பாருங்கள், 1 crore கவரேஜு, லைஃப் கவர், 60 இயர்ஸ் ஏஜு, மந்த்லி ப்ரீமியம் எவ்வளோ வருது பாருங்கள். ஃபஸ்ட் இருக்குது ஐசிஐசி ப்ரூடென்ஷியல். நான் சொன்னேன்ல, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்றது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.3 இருக்குது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி 99.7 இருக்குது. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் 99.7 இருக்குது. டாடா ஏஐஏ 99.4 இருக்குது. பஜாஜ் அலையன்ஸ் 99.3 இருக்குது. இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது. ரெண்டுமே 99.7 இருக்குது. ப்ளஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐயில் 1925 இருக்குது. இதே நீங்கள் ஹெச்டிஎஃப்சி போனால் 2066 இருக்குது பர் மந்த்து. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்பில் போனீங்கன்னா 1857 இருக்குது பர் மந்த்து. இதில் ஆட் ஆன்லாம் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா பே அவுட்டு
இந்த ஆட் ஆன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் பெர்மனண்ட் ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி. உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது காலோ கையோ போயிடுச்சு, ஏதோ உறுப்பு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வேவர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் 100% பே அவுட் ஆன் டெர்மினல் இல்னஸ். டெர்மினல் இல்னஸ்னால் உங்களால் அதாவது வீட்டிலே தான் இருக்க முடியும், வெளியே போக முடியாது. ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்த படிக்கிட்டு ஆகிட்டீங்க வீட்டில் அப்படின்னா உங்களுக்கு 100% பே அவுட் வந்துடும். இந்த 2 ஃப்ரீ ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, 2 பெய்டு ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரா பே அவுட் ஆன் ஆக்சிடென்ஷியல் டெத்து ஒரு 58 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா ஆக்சிடென்ஷியல் டெத்துக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் உங்களுக்கு. இன்னொன்று கவர் அகைன்ஸ்ட் 34 கிரிட்டிக்கல் இல்னஸ். 34 கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு உங்களுக்கு கவரேஜ் வரும். சப்போஸ் ஒரு கேன்சர் இருக்குது, சப்போஸ் சம்மந்தமாக அது ஒரு 34 கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு கவரேஜ் வரும். அதுக்கு ஒரு 352 ரூபா ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு அமௌண்ட் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதில் ஏஜ் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சம்பாதிப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எல்லாருடைய வேலைக்கு போகிற வயசு ரிட்டையர் ஆகிற வயசுக்கு 60, 58, 60. இப்போ 60 வயசு வரைக்கும் 60 வயசுக்குள்ளே ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு அமௌண்ட்டு தேவை. அதனால் நீங்கள் 60 வயசு வரைக்கும் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க 90 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்குங்க, 100 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஆவரேஜாக ஓப்பனாக பேசணுன்னு போனேன்னா 60 to 65 இதுதான் ஃபினான்ஷியல். ஒருத்தருக்கு ஒரு 30 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு 55, 58 வயசில் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அவ்வளோதான். அது வரைக்கும் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு தேவைப்படும். ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது. அதுக்கு தான் இது இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். நம்ம 90 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் தேவையில்லை. அது இல்லாமல் நீங்கள் 60 இயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1925 வருது. இதே நான் ஒரு 80 இயர்ஸ் போடுறேன், 8 இயர்ஸ் போட்டால் 2800 ரூபா, 2950 ரூபா வருது. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதே ஒரு 70 இயர்ஸ் போடுறேன், 2451 ரூபா வருது. இதுதான் நீங்கள் அதாவது கவரேஜ் எவ்வளோ இயர்லியராக போகிறீங்களோ உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகும். நீங்கள் வயசு கூட்ட ப்ரீமியம் அதிகமாகும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்சூரன்ஸ் கம்பெனியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் மேக்ஸ் லைஃப்பில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரியும். ஓகேவா? அதனால் சொல்கிறேன். சரி, நம்ம தெரிஞ்சுக்கின விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். உங்களுக்கு யாருக்குன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஐடியா இருந்தால் என்னுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து கரெக்டான இன்சூரன்ஸ் கரெக்டான ஏஜ் போட்டு நான் பண்ணித்தரேன். இதில் நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. சில பேர் 10 வருஷம் பே பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் HDFC கிளிக் பண்ணியிருக்கிறேன். இதில் 2 ஆப்ஷன் காமிக்கிறாங்க. ரெகுலர் பே, லிமிடெட் பே. ரெகுலர் பேனா 2605 பர் மந்த் நீங்கள் பே பண்ணணும். 10.43 lakhs பே பண்ணுவீங்க 32 வருஷத்துக்கு. இது இன்னொன்று இருக்குது, லிமிடெட் பேன்னு இருக்குது. இந்த லிமிடெட் பே கிளிக் பண்ணிங்கன்னா 4656 ரூபா பே பண்ணணும். 10 வருஷத்துக்கு பே பண்ணால் போதும். உங்களுக்கு 5,85,000 பே பண்ணுவீங்க.
நீங்கள் 4.5 லேக்ஸ் சேவ் பண்ணுவீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் பொறுத்து தான். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்களுக்கு அமௌண்ட்டு குறையும். இதுவே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பாலிசி வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் ரெகுலர் பே பண்ணுங்கள். இல்லைனா லிமிடெட் பே பண்ணுறது, அமௌண்ட் நிறையா இருக்கிறவங்க லிமிடெட் பே பண்ணுறது பெஸ்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸு. என்னோடய டீட்டெயில்ஸை நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் மூலிமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எடுக்கிற இப்போ நார்மல் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு ஒரு 3% டிஸ்கவுண்ட் நான் பண்ணித்தரேன். நார்மலாக நீங்கள் போய் எடுத்திங்கன்னா என்ன அமௌண்ட் வருமோ அதுலேருந்து 3% நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணித்தரேன். அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ இன்னொரு முக்கியமான வீடியோ ஒன்று போட போகிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி. நம்ம அந்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.